இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா சத்யா நம்ம கூட இருப்பான். என்ன நம்பலல்ல? ஆ இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஏய் இங்க வாடா குட்டி. இது நான்ப்பா குட்டி. அண்ணே இதை கேளுங்க. பின்னாடி மணி ஆளுங்க. நான் பார்க்கவே இல்லை. அசைஞ்சிருந்தா போட்டிருப்பானுங்க. திடீர்னு அவனை பிடிச்சி தள்ளி ஒரே அமுக்கு தள்ளி விட்டது யாரு? நம்ம சத்யாப்பா. அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்குப்பா. இல்லைன்னா அவன் ஏன் என்ன காப்பாற்றணும்? சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் வச்சேன் பாரு கச்சேரி. எல்லாரையும் அடிச்சிட்டியா? எல்லாரையும் திம்சம் பண்ணிட்டல. ஒருத்தனையும் விட்டு வைக்கல. சும்மா தூசி கலந்து. அறிவு இருக்கு உனக்கு? மனத்தரமா நடந்துகிட்ட கதையா சொல்ற நீ? அவனை ஏன்டா கூட்டு போன? இப்பவே நம்மள மனசன் மாதிரியா பாக்குறான். ஏதோ பேய் பிசாசை பாக்குற மாதிரி பாக்குறான். நம்ம ஏதோ செஞ்சுட்டோம், தைரியமா இருந்துட்டோம். சின்ன பையன் அவனுக்கு புரியாது. மாடு மாதிரி வளர்ந்துருக்கல. அறிவில் அவனுக்கு. இனிமே அவன் இந்த பக்கமே வர மாட்டான். திருப்தி அவனுக்கு. நான் என்ன பண்ண? நான் என்ன வேணா பைசா பேசாத. நிஜமாவே கோவம் இருக்கு. என்ன பாக்குறல்ல? எவ்வளவு ஒவ்வொரு அடியும் நிதானமா பொருத்தி பொருத்தி அடங்கி போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள உனக்கு நான் கோவம் பொத்துக்கிட்டு வருது. நான் கூப்பிட்டு போக சொன்னா? நான் கூப்பிட்டு போக சொன்னா? இங்க பாரு, அங்க என்ன பாக்குற? நான் கூட்டு போக சொன்னா? நான் கூட்டு போக சொன்னா? தம்பி நீங்க சும்மா இருங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் அவன் பக்கம் பேச வந்துட்டாரு. ஏண்டா ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? நான் உன் நல்லதுக்காகவும் சொல்றேன்டா. இத பாரு, நான் ஒரு தப்பு பண்ணி இழந்தது போதும். இன்னொரு இழப்புக்கு நான் தயாரா இல்லை. எனக்கு அவ வேணும். நமக்கு அவ வேணும்டா. புரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்ணிட்டேன்னு அவர் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. சும்மா டென்ஷன் ஆகாத மச்சான். உன் மூட மாத்துறதுக்கு சூப்பரா ஒரு பாட்டு போறேன் கேளு. சிட்டுக்கு போன அடிச்சானா சும்மா. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், வருவான். அவன் எப்படி இருக்கான், என்ன பண்றான், அந்த அக்கறையில தானே போய் பார்த்தேன். எனக்கு என்ன, அவராச்சு அவனாச்சு. அவ்வளவுதான் மாமா. விடு. என்ன அவ்வளவுதான் விடு? அப்படியெல்லாம் விட முடியாது. நான் அவனை தேடி போய் அடிச்சேன். சச்சா இல்ல மச்சான். எவன் கெட்ட நேரம் தெரியல. அவன் இருக்கும்போது வந்துட்டானுங்க. விட்டானா போய் அடிச்சிட்டான்ல. என்ன விட்டுற முடியுமா? அவன் வேற பார்த்து பயந்துட்டான்டா. அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்டா. ஏதாவது பண்ணி காம்ப்ரமைஸ் ஆயிடணும். கரெக்ட் மாமா. என்ன பண்ணலாம் சொல்லு. தெரியலண்ணே. அவனுக்கு இதுதான் பிடிக்கணும், அது செஞ்சிடலாம். அவனுக்கு தான் என்ன பிடிக்கணும் தெரியலையே. அந்த பொண்ணு அட்ரஸ் என்ன? நீங்க யாரு? குட்டி. குட்டினா? குட்டி. ஓகே. உங்க பேரு? சுப்பிரமணி. உட்காருங்க சுப்பிரமணி. பரவாயில்ல. அட உட்காருங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இதெல்லாம் பெரியவங்க பார்த்து பேச வேண்டிய விஷயம். உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. ஒரு பொண்ணு தானே? ஆமா. அவளுக்கு எப்படியும் கல்யாணம் பண்ணி வைக்க போற. அதுக்காக பாம்பேல பார்ப்பேன், டெல்லியில பார்ப்பேன், ஏன் மாப்பிள்ள அமெரிக்கால கூட பார்ப்பேன். பார்ப்பீங்களா மாட்டீங்களா? பார்த்தேன்னு வச்சுக்க, உனக்கு குட்டி யாருன்னு தெரியாது. வாங்கம்மா உட்காருங்க. அட உட்காருங்க. இதெல்லாம் பெரியவங்க பார்த்து பேச வேண்டிய விஷயம். சுப்பிரமணி எங்க விட்ட? குட்டியை பத்தி தெரியாதுன்னு. குட்டியை பத்தி தெரியாது. அப்ப எப்படி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற? அது என் தம்பிக்கு பண்ணி வை. தம்பியா? ஏன் தம்பி? என்ன சரிதானே? என்ன? புரியுது புரியுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? பொண்ணு படிச்சு முடிக்கணும் தானே? படிக்கட்டும் படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும். இது வெறும் அட்வான்ஸ் புக்கிங் தான். ஐயோ, அதுக்கப்புறம் பெரியவங்களா பார்த்து முடிச்சுக்கலாம். அப்பா என்ன விஷயம்ப்பா? நீ போடி. நீ உள்ள போமா. உள்ள போ. உன்னோட என்ன ஒண்ணும் இல்ல சுப்பிரமணி. ப்ளீஸ். நான் கதையா சொல்றேன். எல்லாம் உன்னை பத்தி தான்மா. நீ லவ் பண்ற விஷயம் இவங்கிட்ட சொல்லலையா? என்ன? ஹலோ, யார் நீ? என்ன லவ்? இதோ பாருடா, என் தம்பி கூட சுத்தி என்ன லவ்னு கேக்குறா. என்ன பதிலா? இது யாரும் உன் தம்பி? சத்யா. சத்யாவா?
பாத்தியா சுப்பிரமணி, என்னங்க சொல்றான்? நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏய் முதல்ல எந்திரச்சு வெளிய போ. யோ, சந்தியா. என்ன உன் பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்க? சந்தியா ஏய் என்ன அப்பா மரியாதை இல்லாம பேசுற? ஐயய்யா சுப்பிரமணி, எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. எங்க அப்பா யாரும் தெரியும்ல? தெரியாது. ஆதி நாராயணன். வீட்டுக்கு வர போற பொண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்ன? ஏய் முதல்ல வெளிய போ. என்னம்மா சந்தியா? சாரி சார். சுப்பிரமணி, என்ன பார்த்தல்ல, இவ்வளவு பொறுமையா மரியாதையும் யார்ட்டையும் பேசினது கிடையாது. உன்கிட்ட மரியாதை தானே பேசின. இடம் தெரியணும், சொல்லி வை. ஏய் போ முதல்ல. சந்தியா சும்மா இரு. கல்யாணத்துக்குள்ளயாவது மாத்தி வை என்ன? சரி. வரட்டா? என்னங்க இது? என்ன மிஸ்டர் தியாகராஜன், நீங்க சார்ஜ் எடுத்த பிறகு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும்னு நினைச்சேன். மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. என்ன சொல்ல போறீங்க? 4 பேர் சீரியஸாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேஸில் கூட உங்களுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. அப்படியே ஒன்றும் பண்ண முடியல? எஸ் மேடம், ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு முந்தின கேஸில் கூட குட்டியை பிடிச்சி உள்ளே தான் வச்சுருந்தேன். இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறது, அவன் வெளியே போகிறது, திருப்பி அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறது, திருப்பி அவன் வெளியே போகிறது. இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் என் விட்னஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கான். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நோ, காரணம்லாம் சொல்லாதீங்க. இப்போ என்னதான் பண்ணலாம்? சொல்கிறேன். ஓகே, அப்படியே பண்ணிடலாம். ஆஃபிஷியல் சப்போர்ட் நான் தரேன். காந்தி, ஆதி மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே சார். ஹலோ அங்கிள், சந்தியா இருக்காளா? ஒரு நிமிஷம் அங்கிள். உங்க கூட கொஞ்சம் பேசணும்பா. சொல்லுங்க அங்கிள். அது வந்து ஹலோ ஆண்டி. கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் நானு. நீங்களும் சீக்கிரம் வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்பி போயிட்டு வாங்க. அங்கிள். தம்பி, என் பொண்ணை பையன் மாதிரி வளர்த்திருந்தாலும் அவ பொண்ணு தான்ப்பா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ எதிர்காலம் தான்ப்பா முக்கியம். நீங்க சொல்றது எனக்கு புரியல அங்கிள். உங்க அண்ணன் வந்துட்டு போனாரு, ஏதேதோ பேசிட்டு போனாரு. என்ன நடக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்குப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள். வேண்டாப்பா, எங்களை விட்டுரு. நீங்க வேற, நாங்க வேற. அங்கிள் வேண்டாம் தம்பி. உங்க அண்ணன் கிட்ட என் பொண்ணு ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்க சொல்லுப்பா. அவ சின்ன பொண்ணு. உன்னை இனிமே இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு உன் முகத்தை பார்த்து சொல்ல என்னால முடியல. ப்ளீஸ் அங்கிள். பாய் பாய் கிருஷ்ணா. சந்தியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இப்பெல்லாம் நீ சரியா பேசுறது இல்லை. ஏன்? அப்படிலாம் இல்ல. சந்தியா இரு, பேசணும். பேசணும்ல, பேசலாம்.